Hi friends, bashaskitchenல இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச Falooda ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா ரொம்ப சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ல இந்த ராயல் Falooda ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த Falooda ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதையை தண்ணியில் ஊற வைக்கணும். ஃபலூடாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதே இந்த சப்ஜா விதை தான். இது நம்மளுக்கு துளசி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பால் இப்போ காய்ச்ச போகிறோம். ஃபலூடாக்கு தேவையான பால் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காய்ச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு 1/2 லிட்டர் பாலை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இதில் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதில் நான் இப்போது கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்க போகிறேன் அப்படின்றதுனால 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். கண்டென்ஸ் மில்க் இல்லாதவங்க 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அமுலோட மிட்டாய் மேட்டு இதில் நான் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 1/2 அன் ஹவருக்கு இந்த பாலை நல்லா ஜில் பண்ணிடுங்க. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபலூடா சேவை நம்ம இப்போது வேக வைக்க போகிறோம். ஃபலூடா சேவ் அப்படின்றது நம்மளுக்கு இந்த மாதிரி மார்க்கெட்டில் நீளமாக இருக்கிற பாயசத்துக்கு சேர்க்குற இந்த சேமியா மாதிரி இருக்கும். இது நீங்கள் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இது நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு கொஞ்சம் கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது இந்த ஃபலூடா சேவை எடுத்து இந்த மாதிரி பாதி கட் பண்ணி இதில் சேர்த்துருங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு இது நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். இந்த சேவை நீங்கள் பாயசத்துக்கும் யூஸ் பண்ணலாம். நீளமாக இருக்கும். அதை நீங்கள் கட் பண்ணி பாயசத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா க்ரீன் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். அதை ஒரு 4 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இப்போ நம்ம இதை ஆற வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா கலர் நல்லா நம்ம சேவில் இறங்கிருச்சான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இது இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிடுங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜில் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சேவ் நல்லா பொழு பொழுன்னு இருக்கும். இப்போ இதை ஒரு நம்ம கண்டெய்னரில் மாற்றி வச்சிடலாம். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபலூடாக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ், அப்புறம் கொஞ்சம் ஜெல்லிஸ், அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டிஸ் இதெல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபலூடாவை அசெம்பிள் பண்ணணும். இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபலூடாவை ஒரு கிளாஸ் ஜாரில் அசெம்பிள் பண்ணலாம். கிளாஸ் ஜாரில் அசெம்பிள் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப் கிளாஸ் ஜாரில் சேர்த்துருக்கேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதை சேர்த்துக்கோங்க. ரோஸ் சிரப் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வேக வச்சுருக்கிற இந்த ஃபலூடா சேவை சேர்த்துருங்க. இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்ச இந்த பால் அதில் சேர்த்துடலாம். பால் சேர்த்ததுக்கப்புறமா நான் இங்கே ரெடிமேடாக வாங்கி வச்சுருக்க ஜெல்லி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஜெலட்டின் வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜெலட்டின் வச்சு ஜெல்லி ரெடி பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் நம்மளோட வெனிலா ஐஸ்கிரீம். இந்த ஐஸ்கிரீம் நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது. உங்களுக்கு ஹோம்மேட் வெனிலா ஐஸ்கிரீம் ரெசிபி வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்காக தனியாக போஸ்ட் பண்ணுறேன். அடுத்து இப்போ நம்ம இதில் ஐஸ்கிரீம் சேர்த்துடலாம். ஐஸ்கிரீம் சேர்த்துட்டு இதை நீங்கள் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாம் வச்சு இதை நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஃபலூடாவை அசெம்பிள் பண்ணுறதுக்கு நிறைய விதம் இருக்குது. இப்போ இதில் நான் ட்ரை ஃப்ரூட்ஸ், ஐஸ்கிரீம், அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயே நீங்கள் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் போட்டு இதில் அசெம்பிள் பண்ணிக்கலாம். இந்த ஃபலூடா ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது நம்ம இதே மாதிரி ஃபலூடாவை இன்னொரு வெர்ஷனில் எப்படி அசெம்பிள் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். இன்னொரு வெர்ஷன் அசெம்பிள் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் ரோஸ் சிரப் நிறையா எடுத்திருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். ஃப்ரூட்ஸில் நீங்கள் மேங்கோ, ஆப்பிள், பனானா எதுனாலும் எடுத்துக்கலாம். ஃபலூடாவில் ரொம்ப பால் இருந்தால் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செகண்ட் வெர்ஷன் ஆஃப் அசெம்பிளிங் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு ஒரு கிளாஸ் ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த சேவையும் சேர்த்துருங்க. அடுத்ததாக இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் இதில் நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கிற ஜெல்லிஸை சேர்த்துட்றேன். இப்போது இதில் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண இந்த மேங்கோஸை சேர்த்துருங்க.
இதில் வந்து நம்ம டபுள் லேயர் ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஐஸ்கிரீம், ட்ரை ஃப்ரூட்ஸ், அப்புறம் கொஞ்சம் பால் போட்டுட்டு கொஞ்சம் ரோஸ் சிரப்பும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கு மேலே நம்ம ஐஸ்கிரீமும் ட்ரை ஃப்ரூட்ஸும் வச்சு கார்னிஷ் பண்ண போகிறோம். இந்த 2 வெர்ஷன்லேயும் எந்த வெர்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதே மாதிரி சம்மர் ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.